பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கான தேவ வார்த்தை யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனம் பாருங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லி மார்த்தா மரியாளுக்கு சொல்கிறார். எப்போன்னா லாசர் மரித்து போகும்போது இயேசு கிறிஸ்து வரும்போது நீ முன்னாடி வந்திருந்த என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்லி. தேவஜனமே, தேவன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் மார்த்தாள் மரியாள் மட்டும் இல்லை, நம்ம கூட விசுவாசித்தால் எல்லா காரியங்களும் தேவனை நடத்தி கொடுக்குறவராக இருக்கிறார். நம்ம தேவைகள் எவ்வளோ இருக்கிறது, ஆனால் நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், ஆனால் அதுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறது. காரணம் என்னென்னா அவிசுவாசம். நம்ம சரியாக ஜெபிக்க மாட்டோம். ஜெபித்தாலும் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி அவிசுவாசத்தினால நம்ம இருக்கிறனால அந்த காரியங்கள் தேவன் என்ன பண்ணார், நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறார். அதனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ விசுவாசி, என்ன கேட்டாலும் இது நடந்தது, இது தேவன் எல்லா காரியங்களும் எங்கள் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி நீ விசுவாசிக்கும் போது எல்லா காரியங்களும் அது என்ன பண்ணுதுன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் 90:16 கூட பாருங்கள். உமது கிருபை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக அப்படின்னா, அவர் கிருபை ஊழியக்காரங்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, அவர் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் என்ன பண்ணார், கிருபை விழிக்கிற தேவனாக கொடுக்குற தேவனாக இருக்கிறார். என்னென்னா நம்ம விசுவாசிக்கணும், அவ்வளோதான். நம்ம விசுவாசித்தாலே தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு கூட தேவன் சொல்லியிருக்கிறார். அதுபோல் தான் நீங்கள் விசுவாசிங்க. என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, என்னென்ன காரியம் நடக்காமல் இருக்கிறதோ அந்த காரியங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணி சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர், இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், இந்த காரியத்தை நீ நிறைவேற்றி கொடுத்தீரன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அந்த காரியத்தை இது நிறைவேற்றி கொடுக்குறவராக இருக்கிறார். பாருங்கள், இன்னொன்று இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. யோவான் 4:48 பாருங்கள். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அடையாளங்களும் அற்புதங்களும் பார்த்தால் மட்டும்தான் விசுவாசிக்கிறாங்க. அதனால் இல்லைன்னா விசுவாசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த அற்புதங்களும் அடியாளம் பார்த்து விசுவாசிக்கிறதோட பார்க்காம நம்ம விசுவாசிக்கிறது தான் நல்லது, ஆண்டவரே சொல்கிறாரு. அதுபோல் தான் தேவ ஜனமே, இஸ்ராவேல் தேசத்தை நீங்கள் பார்க்கும்போது இஸ்ராவேல் ஜனங்களெல்லாம் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது எவ்வளோ அற்புதங்களும் அடையாளங்களும் ஆண்டவர் அங்கே அந்த இடத்துல செய்தார். ஆனால் அந்த நேரத்தில் மட்டும்தான் விசுவாசித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. அப்படி நம்ம இருக்காதபடி, அது நம்ம பார்த்தாலும் சரி பார்க்காம இருந்தாலும் சரி, ஆனால் என் தேவனுக்கிட்டே ஜெபித்திருக்கிற அந்த ஜெபத்தை தேவனு கேட்டு பதில் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக தேவன் நம்ம காரியங்களெல்லாம் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வார்த்தை நீர் கர்த்தாவை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆவியானவரே, இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்கள வாழ்க்கையில் அவிசுவாசங்கள் இருந்தால் இயேசுவின் நாமத்தினால் எடுத்து போட்டு விசுவாசத்தோடு அவங்க ஜெபிக்க தேவனே கர்த்தாவை நீர் கிருபை தாங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியங்களை ஒவ்வொன்றும் ஆவியானவரை நிறைவேற்றி கொடுங்க கர்த்தாவே. அது மாத்திரமில்லை சுவாமி, இன்றைக்கி பிறந்த நாள் வெட்டிங்கிட்டே இருந்தாலும் கூட அவங்க மேலே தேவா அவங்க பிரசன்னம் இருக்கட்டும். உங்கள் அப்பா நல்ல காரியங்கள் கர்த்தாவை நடுக்கட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். அதே போல் சகோதரிகளே, இப்போ 18ஆம் தேதியிலிருந்து 40 நாள் ஜெபம் இருக்கிறது. அது காலையில் மாலையில் ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. தயவு செஞ்சு வாங்க, எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். நமக்கு அற்புதங்களை தேவன் செய்வார். உங்களுக்கு காரியங்களெல்லாம் தேவன் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறாரு. காலையில் 4 மணிலேருந்து 7 மணி வரை நடக்குது. சாயந்தரம் 7 மணிலேருந்து 8 வரை நடக்குது. அது மத்தியத்தில் யாராவது உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம். காட் பிளஸ் யூ.